அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முகமது ஹசன். என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி. ஆக்சுவலி நான் இருக்கிறது ராமநாதபுரம். அங்கே ஒரு மாஸ்கில் ஹஸ்ரத் குருக்கள் ஃபாதர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சேவைக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் செய்யக்கூடிய பிஸ்னஸ் கருவாடுன்னு சொன்னாலே உப்பில் ஊற வச்சுருப்பாங்க, நசன்னு இருக்கும். ஒரு மாதிரி நிறைய பேருக்கு இருக்கலாம். நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடியவங்க கூட அந்த கருவாடை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் நாங்கள் பண்ணக்கூடிய மாசி கருவாடு இது ஆக்சுவலி டுனா ஃபிஷ்ஷை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். இன்னும் சரியாக சொல்லணும்னா விளம்பரத்தில் வந்திருக்கும், அல்லது பேப்பரில் பார்த்துருப்போம். ஜப்பானில் டுனா ஃபிஷ் 10 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம படிச்சிருப்போம். டுனா ஃபிஷ் என்பது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும், அதிக வேல்யூபிள் உள்ளது, நிறைய சத்துகள் இதில் இருக்குது. ஆனால் இதை நம்ம மீனாக சாப்பிட முடியுமா அப்படின்னா அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அதை காய வச்சு உப்பில் ஊற வச்சு அந்த மாதிரி இல்லை, இதை கட் பண்ணி காய வச்சாலே கண்ணாடியாக மாறிடும். மற்ற மீன் மாதிரி கிடையாது. இது சம்மந்தம் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். இதை காய வச்சு இதை கண்ணாடியாக மாறிடும். இந்த மீனுடைய அமைப்பு அப்படி. அதை நாங்கள் உடைச்சி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி பேக்கிங் பண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய பகுதியில் ஈசிஆரில் ராமநாதபுரத்துலேருந்து நாகூர் வரைக்கும் இந்த பக்கம் தூத்துக்குடி லைனில் இங்கே எல்லா பக்கமும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மதுரையில் ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டில் எங்களுடைய ப்ராடக்ட்டு கேப்புதூரில் விற்றுக்கிட்டு இருக்கு. எல்லா பகுதியிலும் இதை கேள்விப்பட்டு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட்டை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது, எங்களுடைய பகுதியில் தொதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருப்பட்டியில் செய்யக்கூடிய ஒரு அல்வா. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கருப்பட்டி அல்வான்னு சொல்லலாம், ஆனால் தொதல்னு சொல்லுவாங்க. கருப்பட்டியில் தயாரிக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான அல்வா அது. அதையும் நாங்கள் எடுத்து மொத்தமாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஓட்டு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க, அரிசியில் வறுத்து செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதுவும் எங்கள் பகுதியில் ஃபேவராக வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவங்க, எங்கள் பகுதியில் யாராவது வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா இந்த 3 பொருள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு. அங்கே போனால் கேட்பாங்க, என்னப்பா ஊர்லேருந்து வந்திருக்க ஓட்டுமா வாங்கிட்டு வரலையா, ஊர்லேருந்து வந்திருக்கிறியா தொதலை கொண்டு வரலையா, மாசியை கொண்டு வரலையா அப்படின்னு கேட்குற மாதிரி உள்ள 3 பொருட்களை நாங்கள் ஓனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தங்களுக்கு ரீட்டெயிலாக எடுத்து ஸ்டார்டிங்கில் வேணும் அப்படின்னா நாங்கள் உங்களுடைய அட்ரஸை கொடுத்தா நாங்கள் ஒரு 50 கிராம் பாக்கெட் நாங்கள் ஃப்ரீயாகவே அனுப்புவோம். அதுக்கான விளம்பரத்தை எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்குறேன், எப்படி செய்யணும் செய்முறை கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் டைம் வேணுங்கிறவங்க நாங்கள் ஃப்ரீயாகவே என்ன செய்கிறோம், உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அதுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் 1 கிலோ அந்த மாதிரி வேணால் ரீட்டெயிலில் வாங்கிக்கலாம். அல்லது நாங்கள் எடுத்து பண்ணுறோம் எங்களுடைய பகுதியில் அப்படின்னா நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்களே அதற்கான விளம்பரங்களை கண்டிப்பாக செஞ்சு தருவோம். எங்களுக்கு என்னென்ன நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ விளம்பர ரீதியாக அதற்கான முயற்சியை நாங்கள் நிச்சயம் எடுப்போம். நீங்கள் ஒருபடியை வளரும்போது நாங்கள் அதற்கு கீழ் கண்டிப்பாக வளருவோம். நாம் அனைவரும் வளர வேண்டும் என்பதால் நம்முடைய நோக்கம். நம் அனைவரும் உயர்ந்து வருவதற்கு கடவுளிடத்தில் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, அதாவது இது 2 வகையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றாவது, எண்ணெயை வச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கி அதில் இதை போட்டு என்ன செய்யலாம், தக்காளி போட தேவையில்லை, விரும்பினா தக்காளி போட்டுக்கலாம், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். சிம்பிளான ஃபார்முலா தான் இது. ஒன்று, சாதாரண கருவாடு பொரிக்கிறோம்ல அந்த மெத்தடிலே பொரிக்கலாம். இரண்டாவது, எங்களுடைய பகுதியில் என்ன செய்வாங்க அப்படின்னா இதை வெறும் இந்த மாசி இது ஆக்சுவலி நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, வறுக்க தேவையில்லை. ஏன்னா இது ஆக்சுவலி பாயில் பண்ணது தான். இந்த மீனை பாயில் பண்ணி தான் என்ன செய்வாங்க, காய வச்சுருப்பாங்க. அதனால் திருப்பி நம்ம யாரும் இது கழுவன தேவையில்லை. இது பவுட்ரு மாதிரி தான் இருக்கும், சீரகம் மாதிரி இருக்கும். இதை நம்ம யாரும் கழுவிடக்கூடாது. இதை தேங்காய் பூவை துருவின தேங்காய் பூவை எடுத்து சின்ன வெங்காயம் இதை போட்டு கையிலேயே சம்பல் பிணைகிற மாதிரி பிணைஞ்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரில் கொதிக்கும் போது கடைசியில் இதை பவுட்ராக்கி அதில் மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல மனம் கிடைக்கும். இதை சைடிஷாக வச்சுக்கும் போது நல்லா சாப்பாடு இறங்கும். நிறைய சத்துள்ள பொருள், எல்லோரும் நெட்டு யூஸ் பண்ணக்கூடியவங்க தான். டுனா ஃபிஷ்ஷுன்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.